மக்களுக்கு வணக்கம். வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல சின்னத்தில் போட்டிடுறேன். எனக்கு வாக்களித்து அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க. நேற்று நான் என் உறவுகளை சந்திக்கும் போது ஒரு வீட்டில் 4 ஓட்டு 5 ஓட்டு இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஓட்டு உங்களுக்கு போடுறோம், 2 ஓட்டு நாங்கள் பிடிச்ச கட்சிக்கு போடுறோங்கிறாங்க. அப்படி நீங்கள் 2 ஓட்டு 4 ஓட்டு 1 ஓட்டு பிரித்து போட்டு நம்ம சமுதாயத்தோட எவ்வளவு இந்த வேடசந்தூர் பகுதியில் என் சொந்தங்கள் இருக்குங்கிறது எப்படி காட்ட முடியும்? இவ்வளோ சொந்தங்கள் இருக்குது, 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு இருக்குது அப்படின்னா நம்ம சொந்தங்கள் எல்லாமே எனக்கு ஓட்டு போடணும். எனக்கு ஓட்டு போட்டால் தான் இவ்வளோ ஆள் இருக்காங்கிறத நம்ம காட்ட முடியும். மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் எலெக்ஷன் நிற்க வரும்போது மட்டும் எல்லா கவுண்டரும் ஒன்று, எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் கவுண்டர் வேறு நாங்கள் கவுண்டர் வேறுங்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொந்தம் மட்டும் ஓட்டு போடும்போது மட்டும் எல்லாமே நாங்களாம் 2 ஓட்டு உங்களுக்கு போடுறோம், 2 ஓட்டு அடுத்தவங்களுக்கு போடுறோம் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரிலாம் பிரித்து பார்க்காதீங்க. நம்ம சொந்தங்கள் எல்லாமே முழுக்க நமக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் எவ்வளோ ஓட்டு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத காட்ட முடியும். அந்த இது கிடைச்சா மட்டும்தான் அடுத்த முறை நம்மளுடைய அதிகாரத்தை பெறுவதற்கு நம்ம ஒரு கோரிக்கையை வச்சா கூட கட்சிகள், ஆளுங்கட்சிகள் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அரசியல்வாதிகள் நமக்கு கண்டு கொஞ்சம் பயப்படுவாங்க. அவங்ககிட்ட நம்ம ஒரு கோரிக்கைகளை வச்சா கூட நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் ஓட்டை அப்படி பிரித்து போட்டிங்க அப்படின்னாக்கு நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோம் வேடசந்தூர் சட்டமன்றத்து வரீங்க தெரியாமல் போயிடும். அப்போ திரும்ப மீண்டும் நாம் இன்னொரு இதுக்கு ஒரு அரசியல்வாதிகளுக்கு நம்ம அடிமையாக தான் வாழ்க்கை பூரா இருக்க வேண்டியிருக்கும். அதனால் புரிஞ்சுக்கிங்க. இந்த முறை கண்டிப்பாக நம்ம சமுதாய வாக்குகள் அனைத்தையும் எனக்கு பல சின்னத்தில் வாக்களித்து அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க. நன்றி, வணக்கம்.